வாழ்க வளமுடன். நம்ம இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயகம் சில சமயங்களில் சில குழப்பங்கள், சந்தேகங்கள் எல்லாம் உட்பட்டது தான். அதற்கு டிஎன் சேஷன் ஒருத்தர், அவர் எங்கள் பாலக்காட்டுக்காரர். அவர் வந்தப்புறம் தான் அதுக்கு ஒரு மரியாதையாக வந்துச்சு. கண்டிப்பாக அவரோட யூடியூப் 1 or 2 தான் இருக்குது, அது பாருங்க. நமக்கே நம்ம நாட்டையும் நம்ம ஊரெல்லாம் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா இம்ரான்கானே சொன்னார், டிஎன் சேஷன் மாதிரி ஒருத்தர் மட்டும் பாகிஸ்தானில் எலெக்ஷன் நடத்துச்சுன்னா பாகிஸ்தான் ரொம்ப பெரிய நாடாக மாறி இருக்கும்னு சொல்லியிருந்தார். நான் எதுக்கு டிஎன் சேஷன் பற்றி சொல்கிறேன்னா, 7ஆம் தேதி நம்ம அப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கார். என்னன்னு, பெங்களூர் சென்ட்ரல்ல ஒரு தொகுதியில் 1 லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள், பொய்யான வாக்காளர்களோட பேர் இருக்குன்னு சொல்றாரு. அது அவர் சொல்றது பார்த்தா சந்தேகமாக தான் இருக்கு. உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய தப்புகள் நடக்கிறது உண்டு. அதில் ஒன்று அவர் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாரு. ஏன்னா அங்கே ஆளுங்கட்சி, கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி. அதனால தான் அவங்களால இவ்வளோ ஃப்ரீயாக உள்ளே போய் எல்லாம் விசாரிக்க முடியுது. ஒரு 10க்கு 15 ஒரு வீட்டில் 80 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க. அப்போ அந்த கணக்கு காட்டும் போது நிறைய பேர், மூவிங் பாப்புலேஷன் தான் பெங்களூரில் ஜாஸ்தி. இப்போ திருப்பூர், பெங்களூர்லாம் ஜாஸ்தி. ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க, சொந்த வீடு வாடகைக்கு இருப்பாங்க, அப்புறம் சொந்த வீடு வாங்கிட்டு வெளியே போவாங்க, அப்புறம் வேற வீட்டுக்கு போவாங்க. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 80 பேர் அந்த வீட்டில் அங்கே குடியிருக்கிற மாதிரி இருந்து அவங்க ஓட்டர்ஸ் ஐடி வாங்கியிருக்காங்க. அதை போய் பார்த்து விசாரிச்சப்ப தான் அந்த வீட்டோட ஓனர் சொல்கிறாரு, நிறைய பேர் வருவாங்க, வாடகைக்கு வருவாங்க, வேறு ஸ்டேட்டுக்கு போவாங்க, வேறு வீட்டுக்கு போவாங்க. எனக்கு அதெல்லாம் அவ்வளோவா அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் அவங்களாம் ஓட்டர்ஸ் ஐடி வாங்கினாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிலவங்க ஓட்டிங் டயத்தில் மட்டும் ஓட்டு போட வருவாங்கன்னு சொல்கிறார். அப்போது இது முதல்ல பீகாரில் 4 லட்சம் வாக்காளர்களை அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன்னு சொன்னப்போ ஓகே, அதுக்கு அதிகாரம் உண்டு. ஏன்னா நிறையா பங்களாதேஷ்காரங்க, மியான்மர்காரங்க, நிறைய பேர் நம்மளோட நாட்டுக்குள்ள பர்மாக்காரங்க கூட புகுந்து வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆற்றை தாண்டுனா போதும், இல்லை எப்படியோ வந்துடலாம். ஏன்னா ரொம்ப பெரிய பார்டர், நமக்கு பாகிஸ்தான்காரங்க கூட இருக்காங்க. அப்போது அது கூட நம்ம ஏற்றுக்கலாம். 4.5 லட்சம் பேரை நம்ம வெளியே தள்ளிட்டோம், ஓகே. அவங்க திருப்பூருக்கு வந்துட்டாங்க. இப்போ பெங்காலிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 2 லட்சத்துக்கு மேலே பேர் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்குலாம் நீங்கள் ஓட்டர்ஸ் ஐடி கொடுத்தா, ஏன்னா தமிழ்நாடு கொடுக்குற சலுகைகள் பூரா அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த குழந்தைங்க படிக்குதுங்க, குழந்தைங்களுக்கு ரேஷன் சாப்பாடு 3 நேரம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வரும்போது நாளைக்கு எம்பி சீட் கூட ஜாஸ்தி ஆகும் இல்லைங்களா? இப்போது நம்மளோட ஓட்டர்ஸ் ஜாஸ்தியானா அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வந்தால் ஓகே, அது கலாச்சார சீர்கேடுன்னு கூட சிலவங்க குற்றம் சொல்கிறாங்க. ஓகே, அது அந்த பிரச்சனைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் அது கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு 80 பேர் ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னா 10க்கு 15, அப்போ எலெக்ஷன் கமிஷன் இங்கேயோ தவறு நடந்திருக்குது. ஏன்னா ராகுல் ஒரு 10-15 நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஒரு அணுகுண்டு வச்சுருக்கேன், அவங்களுக்கு ஒரு பெரிய பாம்பு வச்சுருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார். கரெக்டாக 7ஆம் தேதி போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக அது பிஜேபி அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு வேளை தவறுகள் நடந்திருந்தால், ஏன்னா அவர் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த ராகுல் காந்தி சொன்னப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லே ஹேங் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒரே டயத்தில் ஓப்பன் பண்ணால் ஹேங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே என்னடாச்சு நம்ம பேர் இருக்குதா இல்லையான்னு எல்லாம் பார்த்துருக்காங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஹிந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் சர்ச் பண்ணப்போ கிடைக்கல. அந்த ஹிந்து நாளேடு ஒரு ஆன்டி பிஜேபி சொல்லி அவங்களே அதையும் விட்டுறலாம், எல்லாமே விட்டுறலாம். பட் ஒரு எதிர்கட்சி தலைவர், ஒரு கேபினட் ரேங்க்ல இருக்கிறார் அவர் இது சொல்லும் போது கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லணும்.
ஏன்னா நம்ம வந்து ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக கேட்குறாரு இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கணும். இது என்னன்னு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உலக அளவில் நம்ம வந்து இப்போ வளர்ந்துட்டுருக்கோம். இந்தியா வந்து இந்தியா மட்டும் கிடையாது, இந்தியாவுக்கு வெளியும் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே சீசரின் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்கணும். சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி எபவ் டவுட். சீசர் வந்து தன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணுறாரு போற்றி அவன். அப்போ டைவர்ஸ் பண்ணும்போது சொல்லுவார், என் பொண்டாட்டி தப்பு பண்ணாலா, வேற யாரு கூட தப்பு பண்ணிட்டாலா, எனக்கெல்லாம் அதை பற்றி கவலையே எனக்கு தெரியாது. ஆனால் சீசருங்கிறது ஒரு மகாராஜா, அந்த ராஜாவுக்கு நீ பொண்டாட்டி ஆகிட்ட, அப்போ நீ வந்து அந்த மாதிரி சந்தேகம் வர்ற சூழ்நிலையிலாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சொல்கிறார், பனைமரத்துக்கு அடியிலேருந்து பால் குடித்தாலும் நீ கல் குடிக்கிறேன்னு தான் சந்தேகப்படுவாங்க. அதனால் நீங்கள் வந்து சந்தேகத்தை அப்பாற்பட்டு தான் இருக்கணும். நம்ம எலெக்ஷன் கமிஷன் இந்த சந்தேகத்தை அவங்க நிவர்த்தி பண்ணி நமக்கெல்லாம் ஒரு சமாதானம் கொடுப்பாங்க என்று நினைத்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெறுவது பாரதி ஃப்ரம் இந்தியா.